காமராஜர் முதலமைச்சரானார். காங்கிரஸை தீவிரமாக எதிர்த்த பெரியார் காமராஜருக்காக காங்கிரஸை ஆதரிக்க தயாரானார். அதன் இன்னொரு கோணம், அண்ணா தலைமையிலான திமுகவை எதிர்த்தார் பெரியார் என்பதுதான். முதல்வரான கையோடு குலக்கல்வி திட்டம் என்கிற புதிய கல்வி திட்டத்தை ரத்து செய்தார் காமராஜர். அது முதல் காமராஜருக்கு தனது தார்மீக ஆதரவை கொடுத்தார் பெரியார். அதே சமயம் மத்திய அரசு இந்தி திணிப்பு முயற்சியை எடுத்தபோது இந்திய கொடியை எரிக்கும் போராட்டம் நடத்தவும் பெரியார் தவறவில்லை. தேர்தல் என்று வரும்போது காமராஜரின் பக்கமே நின்றார் பெரியார். அடுத்தடுத்த தேர்தல்களிலும் காமராஜரையே கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிக்க வேண்டும் என்று வாக்காளர்களை கேட்டுக்கொண்டார் பெரியார். அவர் எழுப்பிய பச்சை தமிழர் காமராஜருக்கு வாக்களியுங்கள் என்கிற முழக்கம் காமராஜரை மீண்டும் மீண்டும் ஆட்சியில் அமர்த்தியது. காமராஜரின் திட்டங்களை எல்லாம் வெகுவாக வரவேற்றார் பெரியார். காமராஜர் ஆட்சியில் செய்த சாதனைகளை எல்லாம் மேடைகளில் பட்டியல் போட்டார். இஸ்லாமியர்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் முன்னுரிமை அளிக்கும் காமராஜுக்கு வாக்களியுங்கள் என்றார். போதாக்குறைக்கு விடுதலை இதழில் காமராஜரின் சாதனைகளை அனுதினமும் பெட்டி செய்தியாக வெளிவந்து கொண்டிருந்தன. அதே சமயம் திமுக வென்ற இடங்கள் எல்லாம் சினிமாக்காரர்களை வைத்து கைப்பற்றியவை என்று விமர்சிக்கவும் பெரியார் தவறவில்லை.